Hi students, now we are going to find out credit sales. ஓகேவா credit sales வந்தாலே டெப்டாஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ எப்படி கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னாலே டெப்டாஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓப்பனிங் டெப்டாஸ், க்ளோசிங் டெப்டார், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சண்டே டெப்டாஸ், நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டைட்டில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் ரைட் பண்ணிடணும். செகண்ட் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதணும். சென்டர் பிளேஸில் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் டெப்டார் க்ரெடிட்டார் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கணும். டூ சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், டூ சைட்ஸில். ஸோ அதனால் ரைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் சொல்லியிருக்கேன், டெப்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் டெப்டார்ஸ் இருக்கும், க்ளோசிங் டெப்டார்ஸ். ஓப்பனிங் டெப்டார்ஸ் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் டெபிட் சைடில் அப்பியர் ஆகும். இப்போது டெபிட் சைடில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னா டூ பேலன்ஸ். அங்கே டெப்டார்னு ரைட் பண்ணக்கூடாது. டூ பேலன்ஸ் B/D. ஓப்பனிங்னாலே B/D. அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 50,000. இதெல்லாம் அவுட்டர் காலத்தில் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சண்டே டெப்டார்ஸ் 31/12/2016 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 2016 கொடுத்துருந்தா தட் இஸ் வந்து க்ளோசிங் சண்டே கிரெடிட்டார். அது வந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்ட்டில் தான் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இது வந்து என்ட்ரு ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சண்டே டெப்டார்ஸ். இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு என்ட்ரி கூட சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன எழுதணும், பை கேஷ்ன்னு எழுதுனதுனாலும் எழுதலாம், இல்லை அப்படின்னா ஃபுல் டிரான்சாக்ஷன் கூட எழுதலாம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சண்டே டெப்டார்ஸ்ன்னு சொல்லி இதில் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 அவுட்டர் காலத்தில் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகும். ஸோ அதுக்கு என்ட்ரி கூட சொல்லியிருக்கோம், பை சேல்ஸ் ரிட்டன். இதுக்கு இன்னொரு நேம் கூட சொல்லியிருக்கோம், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேல்ஸ் ரிட்டனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு கூட எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆன் கிரெடிட் சைடில் எக்ஸ்பென்சஸ்னால பை டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு சொல்லி அவுட்டர் காலத்தில் எழுதுகிறோம். டிஸ்கவுண்ட் அலவுடைய வேல்யூ வந்து 3,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவ்வளோத டிரான்சாக்ஷன். ஃபைனலில் வந்து என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் சண்டே கிரெடிட்டாருடைய பேலன்ஸ் வந்து ரைட் பண்ணோம். ஸோ அதை ரைட் பண்ணும்போது பை பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 40,000 இருக்குது. 40,000 ரைட் பண்ணிட்டோம். கேஷ் சேல்ஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகாது. அது எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 0 0, இங்கே 0 பார்த்தோன்னா 3 + 5 வந்து 8, இங்கே வந்து 3 + 4 வந்து 7, 78,000. ஸோ இந்த 78,000 வந்து டெபிட்ஸ் இதில் கொண்டு வந்துட்டோம். இப்போ 78,000 வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 50,000 வந்து மைனஸ் பண்ணுறோம். 50,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 28,000 கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை வந்து டூ சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து என்ன ரைட் பண்ணோம்னா டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ஈக்குவல் டு போட்டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் போட்டாச்சு அப்படின்னா கேஷ் சேல்ஸோடைய வேல்யூ பார்த்தோன்னா 60,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸோடைய வேல்யூ வந்து 28,000. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 88,000. திஸ் இஸ் வந்து டோட்டல் சேல்ஸ். அப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சேல்ஸ் சேவன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த சேல்ஸ் தான் வந்து எங்கே ரைட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த சேல்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற ரீசன் வந்து புரிஞ்சாச்சு. ஓகேவா? அப்போ கால்குலேஷன் கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது ஜஸ்ட் 2 மார்க்கும் கூட. இதே டிரான்சாக்ஷன் தான் அப்படியே ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா?
இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரலாக கேஷ் சேல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து புக் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? புக்கு பேஜ் நம்பர் 34 வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 10. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டெப்டார்ஸ் 1st April 2018 வந்து 1 lakhs, cash received from sundry debtors 2,30,000. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலோடு வந்து 5,000, ரிட்டர்ன் இன்வர்டு வந்து 25,000. ஓகேவா? அதே மாதிரி டெப்டார்ஸ் 31st March 2019 1,20,000. இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளை வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது ஹெட்டிங் வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன எழுதணும் அப்படின்னா செகண்ட் ஹெட்டிங் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். 2 sides ரைட், 2 side எடுத்துப்போம். இங்கே வந்து பர்டிகுலர்ஸ், எல்லாத்துக்குமே பர்டிகுலர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். பர்டிகுலர்ஸ், நெக்ஸ்ட் வந்து டெப்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணிக்கோம். ஓகேவா? இப்போ வந்து டெப்டார் 1st April 2018 வந்து 1 lakhs கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டெப்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓப்பனிங் டெப்டார்ஸ் டெபிட் சைடு டு பேலன்ஸ் டி பை டி. டெப்டார்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 lakhs. அவுட்டர் கடத்தில் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ். இது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ். சன்ரி டெப்டார்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா கேஷ் ரிசீவ்டு வந்து 2,30,000. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட். அது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு வேல்யூ வந்து 5,000. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் இன்வர்டு பை ரிட்டன் இன்வர்டு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெப்டார் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் சன்ரி டெப்டார். அப்போ பை பேலன்ஸ் சி பை டி அப்படின்னு எழுதுவோம். க்ளோசிங் சன்ரி டெப்டார்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1,20,000. தட்ஸ் ஆல். வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 0 0 again 0. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 5 10 is 0. Balance 1. 1 + 3 4. 4 + 2 6. 6 + 2 8. Here 2 + 1 தான் இருக்குது. அப்போ 3,80,000. Here also 3,18 ரைட் பண்ணோம். இப்போ 3,80,000 1 lakhs மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸிங் வந்து 2,80,000 கிடைக்கும். ஸோ இதை வந்து என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா 2 கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர். இங்கே வந்து கேஷ் சேல்ஸ் கொடுக்காதனால அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? புரிஞ்சதா? இதை ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ்னால் இப்படி கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 11 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 11 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்னால் கொஸ்டின்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்போது டெப்டார்ஸ் 1,118. ஸோ ஓப்பனிங் டெப்டார்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ், சேல்ஸ் ரிட்டன் டெப்டார்ஸ் 31st 12/18. தட் இஸ் வந்து க்ளோசிங் சன்ரி டெப்டார்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம எப்படி ஹெட்டிங் எழுதுவோம்னா கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு எழுதிப்போம். கேஷ் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெட்டிங் எழுதும்போது டோட்டல் சேல்ஸ், அங்கேயே கொஷின்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் தான் இருக்கு. அப்போ ஹெட்டிங் எழுதும்போது கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இதுக்கும் ஹெட்டிங் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் டெட்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பர்டிகுலர்ஸ் ரைட் பண்ணி டோட்டல் சேல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் டெப்டார்ஸ் வந்து டெபிட் சைடில் டு பேலன்ஸ் டி பை டி. ஓப்பனிங் டெப்டார்ஸோடைய வேல்யூ வந்து 1,30,000 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார். அது வந்து பையில் வரும்.
by cash received from sundry debtors. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4,20,000. இது அவுட்டர் காலத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். பை சேல்ஸ் ரிட்டர்ன் 35,000. டெப்டாஸ் வந்து 31/12/2018 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் இதில் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கல, நோ ப்ராப்ளம். இப்போ பை பேலன்ஸ் சி பை டி 2 lakhs. இது கேஷ் சேல்ஸ் வந்து அப்பியர் ஆகாது. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கும். 0 0 0 here 5 2 + 3 5 4 + 2 6 6,55,000. Here also write 6,55,000. 6,55,000 minus 1,30,000. Okay va? 0 0 0 again the 5 அப்படியே வந்துடும். இப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2. இங்கே வந்து 6 5 வந்துடும். 5,25,000. ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்போது கேஷ் சேல்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 4,60,000. ஓகே, கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 5,25,000. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4,60,000 ப்ளஸ் 5,25,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 5 8 9,85,000. ஓகேவா? அப்போ 9,85,000 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம். ஓகே.